ஜெய் பாரத் மாதா பார்வதி. இன்று கணக்கு பிரதமருக்கும் சேர்த்து போட்டார். இவன் பிரிவினை எடுப்பார். 76 வருஷமா கை சின்னம் காங்கிரஸ் சின்னம் எத்தனையோ பிரதமர் உட்கார்ந்து நாசம் பண்ணிட்டான். இந்த இரண்டு தரப்புல கை சின்னம் காங்கிரஸ் சின்னமோ இந்த பிஜேபி உட்கார்ந்து பிரதமரை ஆட்டுதானா 10 வருஷம் ஆண்டு காலம் முடியவுள்ள ஆட்டி எடுத்து பழாக்கி வச்சுட்டான். ஒவ்வொருத்தனா உட்கார்ந்து இதே சோழியை திரிச்சு பூமியை பாழாக்கி வச்சிருக்கான். எல்லாம் இவனை கணக்கு எடுக்கல, பிரதமர் கணக்கு எடுக்கல, வரிசைக்கா பிரிவினையில் புறப்ப போட்டுருவார். இப்போ கூடிய சீக்கிரம் நீதிமன்ற கோர்ட்டு பூரா பூட்டா 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 கணக்கு வரும், பூட்ட விடுவாரு. நீதிமான் கணக்கு போட்டால் தவறாது. நீதிமான் கேட்குற கேள்வி கேட்டால் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் தெரியும், ஆணுக்கு பெண்ணுக்கும், கோட்டார் ஆணுக்கு பெண்ணுக்கும் தெரியும். இந்த பூரா அரசியல்வாதி உள்ளவனுக்கு 100க்கு 100 எல்லா பேருக்கும் தெரியும். நீதிமான் இப்போ இருக்கிற அரசியல்வாதி 76, இப்போ ஒரு 10-15 வருஷமாக இருக்கிறவன்ட்ட போய் கேளு, நீதிமான் யாருக்காலும் தெரியாதுமா. நீதிமான் ஒன்று இருக்காரா? அரசியல்வாதி சொல்லுவான், கூமுட்ட பேக, அரைக்கோட்டி பேக. இப்போ கிடைக்கானா முதலமைச்சர் வந்து மேலேருந்து அது பூரா அந்த கூமுட்டைகளை தெரியும். நீதிமான் கடவுள் தான். நீதியை தவறி நடத்தி விட்டோம், இப்போ நம்மளை தூக்கி ஜெயிலரில் ஏற்றுவார் அப்படின்னு அவனுக்கு தெரியும். தெரியாது இல்லை, ஆனால் எப்படி மழுப்பணும், எப்படி ஓடணும், எப்படி ஆட்டணும் அப்படின்னு பார்க்கான். இவர் இறங்கி வாராரு, உள்ள எல்லா நாடுமே இறங்கி போகிறாரு. ஒவ்வொருத்தர் சேட்டையில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அளவுக்கு மீறி அப்படி செகண்டாக அப்படி கிள்ளி தூக்கி போட்டு போயிடுவார். கோட்டல் ஈரக்கொலை மூளை சிதறி கிடக்கும். அது கூடி சீக்கிரம் வரும். முக்கால் சத்தியம். எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்லேருந்து எல்லாம் கேட்டுக்கோ, தப்புக்கு உள்ள ஆடாத, தப்புக்கு செய்யாத, சரியா? பூரா பூமியை பாழாக்குதான். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நீ ஓடிட்டு அடைஞ்சேன்னா அவன் தண்டனை வாங்கி கொடுக்கானா அவன் பூரா பூமி அழிக்கான். அப்போ தக்க தண்டனை கிடைக்கும், தக்க தண்டனை வாங்குவான் ஆணும் பெண்ணும். அதனால பிரிவினையில் போட்டு எடுக்கார். இப்போ பிரித்து எடுக்கல, எல்லா அரசியல்வாதியும் உள்ளே மாட்டுவான். அத்தனையும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி பூரா உள்ளே மாட்டி கிடக்கு. அப்போ அதுக்கு தண்டனை யார் கொடுப்பா? ஜட்ஜி யார் கொடுக்க முடியாது? ஆணு பெண்ணும். மாநிலத்தில் நீதிமன்றம் கோர்ட்டில் நடத்துகிற நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணும் கொடுக்க முடியாது. நீதிமான் ஜட்ஜி ஐயா தான் கொடுக்க முடியும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்காரு. இப்போ எல்லா கோர்ட்லேயும் சிக்கல் ஓடும், ஆடும், பாடும், பூட்டா இதான் வரும். பூட்டி முடிஞ்சதோ அடுத்து ராணுவ வானர பட ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் சக்குன்னு வந்து நிற்பான். அப்போ கணக்கு கேஸ் கட்டி எடுக்கணும்ல, அந்த கேஸ் கட்டி வெளியே எடுக்கிறது யாரு? இந்த உட்கார்ந்துருக்காரு நீதிமான். நீதியை தவறி நடத்தி ஆகிக்கொண்டே இருக்கு. அதுக்கு தான் உள்ள வருஷக்கணக்கா ஓடி கடவுளே, ஆண்டவனே, பகவானே, கணிதரியா அப்படின்னு நீதி கேட்குறவன் சொல்லி வாயில புலம்பிட்டு போறான் ஆணு பெண்ணும். புரியுதா? முக்கால் சத்தியம். நீதி நியாயத்தை கேட்குறவன் புலம்பிட்டு போறான். 6 வருஷமா ஆண்டு காலம் கணக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம்டா முட்டா பேய்களை. கடவுள் கண்ணுல நீ கேட்க, கடவுள் தான் உட்கார்ந்துருக்காரு, பத்தியா பார்க்கலையா? முட்டா பேய்களா, முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. அது பிறகு பூரா நீதிமன்றம் பூட்டினோடனே வானரப்பட்டு நின்னோடனே கோட்டல் ஈரக்கொலை மூளை இந்த 3மே சிதற விடுவார். மாநில பேர ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம்.